சூரானம் FM 93.5. பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகாஸ்ரீ. நான் உங்க சரோ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சூரானம் FM. நாங்க சார் ஜேம்ஸ் லசால்ல கடந்த நாட்களா நடந்த சில நிகழ்ச்சிகளை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறோம். நீங்க கேட்க போறீங்க. ஏ மகா, நம்ம ஸ்கூல் இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாடி? ஆமாண்டி சரோ, எனக்கு தான். புனித ஜேம்ஸ் மேல்நிலை பள்ளி மற்றும் புனித லசால் ஆங்கில பள்ளி ரெண்டுமே ஒரே கல்வி நிர்வாகத்துக்கு இவ்வளவு கம்பீரமா இயங்குது. நம்ம தலைமை ஆசிரியர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் இப்ப எல்லா விஷயத்துலயும் சும்மா டாப்ல இருக்குடி. அதானே, இந்த கல்வியாண்டுல ஜூன் மாசத்துல இருந்து நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு அதிரடியான சிறப்பான நிகழ்வுகள் நடந்துட்டு தெரியுமா? எல்லாத்தையும் நான் அந்த டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடப்பாமே, நீ எல்லாத்தையும் தைரியம் நோட் பண்ணி வச்சிருக்கியா? ஆனா எனக்கு இது எல்லாமே அப்படியே மனப்பாடமா என் மனசுல பதிஞ்சிருக்குடி. அப்படியா சங்கதி? அப்ப சொல்லு பாப்போம். இந்த கல்வியாண்டுல நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்ச அந்த முதல் நாள் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஏன் சரோ, ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓபன் அன்னைக்கு நம்ம பட்ட பாட்டை மறக்க முடியுமா? அடி பாவி, அன்னைக்கு நமக்கு கிடைச்ச ராஜ மரியாதை உனக்கு பாடாய் தெரிஞ்சுச்சா? வாசல்லையே நிக்க வச்சு நெத்தியில சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு கையில மிட்டாய் எல்லாம் கொடுத்து நம்மள வரவேற்றாங்களே, அத சொல்றியா? ஆமாடி, மிட்டாய் கொடுத்தப்ப அப்பாடா இந்த வருஷம் நம்மளை இனிப்பாதான் வச்சுக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நிமிஷமே லைன்ல ஒழுங்காண்டுங்கன்னு பிடி சார் கத்துன உடனே என் கனவெல்லாம் கலைஞ்சிருச்சுடி. அப்புறம் எல்லாரையும் ஆடிட்டோரியத்துல உட்கார வச்சு ஒரு மாணவி பைபிள் வாசிச்சாங்க. அதை கேக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்துச்சுடி. ஆமா மகா, நிஜமாவே ரொம்ப அமைதியா தெய்வீகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மரிய ஜெயராணி டீச்சர் வந்து ஒரு கவிதை படிச்சாங்களே, கவனிச்சியா? ஓ, நல்லா கவனிச்சேனே. கவிதை சும்மா அள்ளிச்சு. டீச்சர் கவிதை வாசிக்கிற அழகை பார்த்து எனக்கே கவிதை எழுதணும்னு ஆசை வந்துருச்சுடி. உனக்கா? நீ எழுதுனா அது கவிதையா தான் இருக்காது, வெறும் காகிதமா தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹெட் மாஸ்டர் வந்து மைக் பிடிச்சு பேசினாரே. ஆமா, தலைமை ஆசிரியர் உரையில இந்த வருஷம் நம்ம எப்படி படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு செம்மையா அட்வைஸ் பண்ணாங்க. அதை கேட்டதும் எனக்கே இந்த வாட்டி நம்ம நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு மனசுல வெறி தோணிடுச்சுடி. அப்புறம் ஏன் இந்த வெறி இப்ப காணாம போச்சு? அதுவா, அன்னைக்கு ஈவினிங் பெல் அடிச்ச உடனே அந்த வெறி ஸ்கூல் கேட்டை தாண்ட கூட அப்படியே டிராப் ஆயிடுச்சுடி. சூரானம் FM 93.5. Stay tuned with us. இது செம ஹாட் மச்சி. ஏன் சரோ, அன்னைக்கு நம்ம அருட்செல்வி டீச்சருக்கும் ஜெயசிலம்பருக்கும் பிரியாவிடை கொண்டாடினோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை நினைச்சாலே எனக்கு இன்னும் சிலிர்க்குதுடி. ஆமா மகா, 38 வருஷம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. நம்ம அருட்செல்வி டீச்சர் இந்த ஸ்கூல்ல சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ நம்மள உலகத்திலே இல்ல 38 தலைமுறை மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. நிஜமாடி, அவங்க கிட்ட படிச்சவங்களாம் இப்ப எங்கெங்கயோ பெரிய பெரிய வேலையில இருப்பாங்க. நம்ம ஜெயசிலம் பிரதர் 10 வருஷமா இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்த்து நம்மளுக்கு கிராமரே வராதுன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப பொறுமையா ஏபிசிடி கார்டு காட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஆமா மகா, உனக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள பிரதருக்கு டென்ஷன் தான் வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு விழாவுல அவங்களுக்கு நம்ம கொடுத்த வரவேற்பு வேற லெவல். ஆமாடி, வாசல்லையே சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வாழ்த்துக்கள்லாம் வழங்கி அன்னைக்கு ஆரத்தி எடுத்தப்ப அவங்க முகத்துல இருந்த சந்தோஷமே தனி. ஆமா மகா, அவங்க ஸ்கூல் கேட்ட தாண்டினாலும் அவங்க 2 பேரோட நினைவுகளும் அவங்க சொல்லி கொடுத்த பாடமும் இந்த லசால் பள்ளி நிறுவனத்தை விட்டு என்னைக்குமே போகாது. கரெக்டா சொன்னி சாரோ. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் சரோ, நம்ம ஸ்கூலுக்கு வந்து செங்க தூக்கி சுண்ணாம்பு சுமந்து சித்தாள வேலை பார்த்தாங்களே வெள்ளைக்காரங்க, அவங்களுக்கு பிரியாவோட கொண்டாடனமே ஞாபகம் இருக்கா? ஆமா மகா, நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நான் போட்ட கோட் சூட்டை விட நம்ம கலாச்சாரப்படி அவங்களுக்கு வச்ச சந்தனம் குங்குமம், கொடுத்த மலர்கொத்து, அப்புறம் எடுத்த ஆரத்தி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசா ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாடி, அன்னைக்கு அவங்க மனசுல அம்புடி புன்னகை. சும்மாவா, பில்டிங் கட்ட காசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பெரிய மனசுடி. அதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் தகும். ஆமா, ஸ்டேஜ்ல மாணவிகளோட அசத்தலான நடனம், நாட்டியம், கலை நிகழ்ச்சிகள்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்க வியந்துட்டாங்க. அது மட்டும் இல்லடி, அன்னைக்கு விழாவுல ஒரு செம்ம ஹைலைட்டான விஷயம் நடந்துச்சு, நீ கவனிச்சியா? எதை சொல்ற மகா? அதான், நம்ம ஸ்கூல்ல நிறைய போட்டியில ஜெயிச்ச மாணவிகளுக்கு எல்லாம் வெள்ளைக்காரங்க கையாலே மெடலு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்களே, அதைத்தான் சொல்றேன். ஓ, அத சொல்றியா? மறப்பேன் அதெல்லாம். ஃபாரின்காரங்க கையால பிரைஸ் வாங்கினவங்களோட முகம் ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கின மாதிரி அவ்வளோ பிரைட்டா இருந்துச்சு.
மேடையே கைத்தட்டலால அதிர்ச்சு. ஆமாடி, காசு கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கூடவே வந்து உழைச்சு நம்மளுக்காக பரிசுகள்லாம் கொடுத்துட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து போயிருக்காங்க. அவங்களோட நினைவுகள் நம்ம பள்ளி வளாகத்துல எப்பவுமே இருக்கும்டி. கரெக்டா சொன்ன மகா. இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது சூரான எஃப்எம் 93.5. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் மகாஸ்ரீ, எம் சரோ. பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது சூரான எஃப்எம் 93.5. நன்றி. இது உங்கள் சுரணம் எஃப்எம் 93.5. பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்ட இருங்க. புத்தம் புது பொலிவுடம் உங்கள் சுரணம் எஃப்எம். Stay tuned with us. இது சேம ஹாட் மச்சி.